திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, எனக்குள்ள அப்படியே கொஞ்சமாக ஒரு மாறுதல் தென்படுகிறது அப்படின்ட்டு நினைப்பவர்களுக்காக இந்த பதிவு. அன்பர்களே, எந்த நேரம்னு தெரியாது, ஐயனை வழிபட ஆரம்பித்தேன். யாரும் சொல்லலை, ஐயனை வழிபட ஆரம்பித்தேன். இன்ன வரையிலும் எனக்கு ஐயன் தான் எல்லாம் அப்படின்ட்டு வழிபட்டு கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என்னமோ தெரியல, கொஞ்சமாக எனக்குள்ள மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது, நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒன்று. எல்லாமே அப்பான்னு சரணடைஞ்சிட்டேன், இனிமேல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்று. சில பேர் என்னன்னு தெரியல, என்னால் கோவிலுக்கு போக முடியல, அவர் நினைவாக இருக்க முடியல இப்படிங்கிறவங்க ஒரு வகைரா. இப்போ நம்ம ரெண்டாவதாக சொன்ன வகைராக்களுக்குத்தான் நம்ம சொல்லக்கூடியது. இறைவனோட அனுமதி இல்லாமல் அவரை வணங்க முடியாது, இறைவனோட அனுமதி இல்லாமல் அவரை நினைக்கக்கூட முடியாது. ஒன்று, இப்போ நான் நினைக்காமல் மறந்துருக்கிறேனே அப்படின்னா, இது கிரகங்களை சில பேர் குறிப்பிட்டு சொல்வார்கள். கிரகத்தோட ஆதிக்கத்தினால நம்மளால் வழிபாடு செய்ய முடியல, இஷ்ட தெய்வத்தை பிடித்திருக்க முடியவில்லை, சர்வேஸ்வரனை பிடித்து கொள்ள முடியவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சோதனை காலகட்டமாக இருந்தாலும் நாம் எவ்வாறு பிடித்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. பல பேர்த்துக்கு பலவிதமான சோதனைகளை கொடுப்பார் இறைவன். திருவிளையாடல் தானே, உன்னுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டா எந்த அளவுக்கு வேணாலும் இறைவன் போவார். எப்படி நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஏன்னா இன்பம் நல்ல, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை போய்கிட்டு இருக்க வரலும் எப்போவுமே இறைவனோட நினைவிலே இருப்போம். ஆனால் ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துருதுங்கும் போது தான் அந்த கஷ்டத்தை போய் மனசு பிடிச்சிக்குமே தவிர அந்த நேரத்தில் இறைவனின் மீது ஒரு பிடிமானம் இருக்கிறதா அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியாக கேட்டு பார்த்துக்கணும். இது சில பேர் கஷ்டம் வரும்போதும் ரொம்ப விடாப்பிடிவாதமாக பணம் பிடிச்சிக்குவாங்க. இவர் எனக்கு கஷ்டமெல்லாம் எனக்கு இல்லை, அது உனக்கானது, நான் ஏன் கவலைப்படணும், நீ இருக்க அப்படிங்கிற அந்த பக்குவம் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் கூட ஒருவருக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். உண்மையாகவே அது இறைவனோட செயல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயல்பாக இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படும் போது அப்பா இறைவா அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதுலேயும் நினைக்கிறது இல்லை. எல்லாமே என் செயலால் வந்ததுன்னு கிடையவே கிடையாது, எல்லாம் இறைவன் செயலால் நிகழ்பவை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த கஷ்டம் வரும்போதும் நாம் எப்படி பிடித்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். வருகின்ற சோதனைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கஷ்டம் நேரினும் சரி, எப்படிப்பட்ட இடர் வந்தாலும் சரி, அந்த இடர்களையெல்லாம் தாண்டியும் கூட என் மனது எங்கு லயத்திருக்கிறது என்றால் இறைவனுடன் லயத்திருக்கிறது, சிவபெருமானுடன் கலந்து விட்டது அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அவரையே பிடித்திருக்கின்ற மனது நம்மிடம் இருக்கும் பொழுது அது உறுதியான பக்தியாக இருக்கும். அது எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம். சில பேர்த்துக்கு பொருள் பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு அவமானங்கள் ஏற்படலாம், சில பேர்த்துக்கு கஷ்டங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வந்தாலும் அந்த நேரத்திலும் கூட நான் அசைக்க முடியாத நம்பிக்கை எம்பெருமான் ஈசன் மீது வைத்திருக்கின்றேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல தான் நம்மளோட அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துல தான் நம்ம எப்படிப்பட்ட பக்தியை அவர் மீது வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட அன்பை அவர் மீது வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த உலகுக்கு புரியவர். மாறாக அந்த கஷ்ட காலங்களில் இறைவா உன்னையே நம்பியிருந்தேனே இப்படி கைவிட்டு விட்டாயின்னு அந்த மனம் விட்டு போது இல்லையா, அவரிடமிருந்து பிரியதல்லவா. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வரக்கூடாது. தெளிவாக தெரிஞ்சுக்க, பிடித்த பிடி அப்படிங்கிறது அப்படி உடம்பு பிடியாக இருக்கணும்பாங்களே, அப்படி இருக்கணும் இறைவன் மீது வைக்கிற பாசம் அன்பு அப்படிங்கிறது. அப்படி எதுக்காக அப்படி பாசம் வைக்கணும் இல்லையா, அப்படி ஏன் அவர் மீது பாசம் வைக்கணும்? எல்லாத்துக்கும் ஆதியான பரம்பொருளின் மீது பாசம் வைப்பதற்கு ஒரு காரணம் வேண்டுமா? இப்போ அம்மா மேலே நம்மளுக்கு பாசம் குறையுமா? குறையாது இல்லையா. ஏன்? நாம் அவரிடமிருந்து தான் வந்தோம் அப்படிங்கும் போது, அவரில் பாதி நாம் அப்படின்னு தெரியும் போது அவர் மீது இயல்பாகவே ஒரு பாசம் ஏற்படுகிறது. இப்போ ஆதி வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வேஸ்வரனை நாம் குறிப்பிட்டு சொல்லும்போது யாரிடமிருந்து வந்தோம்? அவரிடமிருந்து தான் வந்திருக்க முடியும். அப்போ இயல்பாகவே அவர் மீது அந்த பாசம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதை வெளிப்படுத்த தெரியவில்லை. காலங்கள் கனிந்து வரும்போது அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இப்போ இயல்பாக பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், இந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தா நிறைய கோவில்கள் அழிக்கப்பட்டு விட்டன, படையெடுப்புகள் மூலமாக, இல்லை இங்கே இருக்கக்கூடிய கயவர்களின் மூலமாக. ஏன்னா காசுனா என்ன வேணாலும் செஞ்சிடலான்ற அளவுக்கு தான் அந்த மனிதன் இருந்திருக்கிறாங்கிறத நம்ம கோவில்களில் இருந்த சிலை விக்கிரகங்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு விற்றவங்க தான் அதுக்கான உதாரணமாக இருப்பாங்க. காசுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறது.
அதுவுமே இறைவனுடைய திருவிளையாடல் தான். அதெல்லாம் மீண்டும் இப்போ வருது பார்த்தீங்களா. கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெங்கேயோ போய் சுற்றி அடிச்சுட்டு உலகத்தவே இறைவன் பார்வையிட்டு விட்டு மீண்டும் தன்னுடைய எந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சாரோ அந்த இடத்துக்கு திரும்பி வர்றாரு பார்த்தீங்களா. அதே போல தாங்க இந்த பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் இடைப்பட்ட காலத்தில். இந்த தாக்கம், எல்லா தாக்கம், எந்த தாக்கம்லாம் இல்லை, நிறைய விதங்களில் தாக்கம். நாத்திகம் என்ற பெயரிலும் சரி, இந்த தொலைக்காட்சிகளில் வருகின்ற நம்பிக்கை இல்லாத விஷயங்களின் காரணமாகவும் சரி, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய கருத்துக்களை பிறர் மீது திணிக்க வேண்டும் என்று செயல்படுகின்ற சில பேராலும் சரி, நிறைய இடைப்பட்ட காலத்தில் நிறைய மனதில் போராட்டங்கள், அந்த சிவபக்தியில் இருந்த தொய்வு, இந்த மாதிரி நிறைய பேர்த்திட்ட இருந்தது. ஆனால் மீண்டு வரும் இறைவன் தன் இருப்பை அனைவருக்கும் உணர்த்துவார். எது உண்மை என்பதை அனைவருக்கும் உணர்த்துவார். அதற்கான காலமும் வந்துவிட்டது. அனைவரும் அந்த பஞ்சாட்சரத்தின் மந்திரத்தின் அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அனைவருக்கும் மிக அருகாமையில் வந்துவிட்டது. எல்லோருமே சிவபெருமானோட அந்த நாமத்தை உச்சரிக்கின்ற காலமும் வந்துவிட்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாத்துக்கும் ஒரு சோதனை காலகட்டம். இது உலகத்துக்கே இருந்த சோதனை காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் எம்பெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த ஒரு சோதனையை கடந்து நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். சர்வம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சிவத்தால் நேசிக்கப்படக்கூடியது. சிருஷ்டிகர்த்தாவல்லவா எல்லாத்தையும் தன் பிள்ளைகளாகத்தான் பார்ப்பார். உயிரினங்களை மட்டுமல்ல, இருக்கின்ற உயிரற்ற ஜடங்களையும் கூட தன் பிள்ளையாக பார்க்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர் எம்பெருமான் ஈசன். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எது ஒன்று அழிவது போல் தெரிந்தாலும் அதற்கு ஒரு ஆக்கம் அப்படிங்கிறது உண்டு. எல்லா விஷயங்களிலும் அழிவு என்று ஒன்று உண்டு என்றால் அதற்கு ஆக்கம் என்று ஒரு வினையும் இருந்தாக வேண்டும். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டல்லவா. அதுவும் இப்போ பாருங்கள், எல்லாத்து நாவிலும் ஈஸ்வரனோட பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. அவரை பற்றிய நினைவுகள் மீண்டும் மீண்டும் அனைவருக்குள்ளும் தட்டி எழுப்பப்படுகின்றன. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த உலகமே ஒரே பார்வையில் ஒரே குரலில் சொல்லும் ஓம் நம சிவாய என்று. அது வெகு தொலைவில் இல்லை. இறைவனின் கருணையால் அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும் அப்படிங்கிறதும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஏக இறைவன் அப்படின்னு எல்லா சமயங்களிலுமே குறிப்பிடப்படுகிறது. ஏக இறைவன் நம்ம சொல்லி அழைக்கின்ற பெயர் சிவபெருமான் அப்படின்னு குறிப்பிடுறோம், விஷ்ணு பகவானை குறிப்பிடுறோம். அந்த போல் அவரவர் சார்ந்த நம்பிக்கையின் காரணமாக அதன் பெயரில் அழைக்கிறோமே தவிர இறைவன் ஒருவரே. அவரை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சிறப்பு. உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலத்தான் சிவபெருமானை உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் அனைவருக்கும் வந்து விட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம். உணர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த தொகுப்பு ரொம்பவே முக்கியமானது. சிவத்தேடலில் உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறோம். இந்த இடத்துல கண்டிப்பாக அவர்களுக்கு இது பயன்படக்கூடிய பதிவாகத்தான் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள நிறைய வினாக்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆரம்பத்தில் பக்தி அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம், அதாவது உருவ வழிபாடு பண்ண ஆரம்பிக்கின்றோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது ஒரு அளவற்ற பக்தி கொள்கின்றோம். ஆனால் நமக்கு வழிகாட்டியவர்கள் நம்ம வாழ்ந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் நம்ம பக்தியும் இருக்கின்றது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அடிப்படையில் பக்தி அப்படிங்கிறது பார்த்தா நம்ம எது கேட்டாலும் சாமி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு ரகம். அதுதான் பெரும்பாலும் எல்லா பக்கமும் இருக்குது. இன்னொரு பிரிவு பார்த்திங்க அப்படின்னா உண்மையான தேடல் அப்படிங்கிறது என்னன்னு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறவங்க. இன்னும் சொல்லப்போனால் ஞானம் பெற்றவர்கள் தன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் விதமே வேறாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நான் மீண்டும் சொல்வது, உங்களுக்கு ஒரு குருவை தேடுவதற்கு இது உந்துகோலாக இருக்கும் இந்த பதிவு அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் குருவை தேடுங்க. அதுக்கான சின்ன தூண்டுகோல் மட்டும்தான் நான். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் பலவாறு முயற்சி செய்தேன், இறைவனை காண்பதற்கு பலவாறு முயற்சி செய்தேன், ஆனால் என்னால் முடியவில்லையே அப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள அந்த வினா இருக்கும். அப்போ நான் போகிற பாதை சரிதானா
அப்போ நான் இப்படி தான் பயணிக்கணுமா, எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா? அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அதை தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு விஷயம் அடிப்படையில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பரம்பொருள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான், பரமாத்மா அப்படிங்கிறவரும் ஒருத்தர் தான். அதை நம்ம பலவாறாக எடுத்துக்கொள்கின்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். அவரை உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையான அன்பு அப்படிங்கிறது இருந்தால் போதும். இந்த ஒரு வார்த்தை அல்லது இந்த ஒரு வாக்கியம் உங்களை மாற்றிடுமா அப்படின்னா, அதை இந்த இடத்துல நான் உங்களை மாற்றி ஆகணும், வேறு வழி இல்லை. அதற்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். அது எனக்கும் சேர்த்து தான். ஏன் சொல்கிறோம்? ஐயா வள்ளலாரை எடுத்துக்குங்க. அன்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார். உயிரினங்களை மட்டும் அவர் சொல்லலை, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும், மரம் செடி தாவரம் எல்லாத்துக்குள்ளேயும் சிவத்தை கண்டவர் தான் நம்ம ஐயா வள்ளலார் அவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்ன? அன்பு, தூய அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போ தூய அன்பு வரும், எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ நமக்கு நல்லா தெரியும், சைவ நெறியை வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதி காலம் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா சைவ நெறி தலை தோங்க நிறைய பேர் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதத்தை எல்லாம் நாம் கழுவி அதை நாம் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வளவு புனிதர்கள் அனைவருமே 1000 பல்லாயிரம் பாடல்களை இறைவன் மீது பாடியுள்ளார்கள். எப்படி அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்தது? அவர்களும் இந்த புவியில் சாதாரணமாக உங்களையும் என்னையும் மாறி பிறந்தவர்கள் தானே. எப்படி அவர்களுக்குள் அந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா இறைவனை காணக்கூடிய அந்த விடயம் நமக்கு கிடைத்துவிடும். இப்போ சாதாரணமாக அந்த நால்வர்கள் எழுதினதாகட்டும், அல்லது நாயன்மார்கள் ஆகட்டும், இல்லை சித்தர்கள் பெருமக்கள் சிவனை பற்றி எழுதியவர்களாகட்டும், பல்லாயிரம் பாடல்களை பாடியுள்ளார்கள். அதையெல்லாம் நம்ம படித்தாலே நம்மளுக்குள்ள நெறி வந்துடும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்படி முயற்சி பண்ணுறவங்க சிலருக்குமே இறைவனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படின்னா நான் தான் மீண்டும் சொல்லிவிட்டேன், தூய அன்பானது உங்களிடம் இருக்க வேண்டும். தூய அன்புனா எப்படி? நல்லா கேட்டுக்குங்க. உள்ளம் உருகும் அளவிற்கு உனக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும். இறைவனை பாடும்போது உன்னோட கடைக்கண்களில் நீர் அருவி மாறி பொங்கணும். அந்த பொங்குகின்ற அந்த அருவி போல அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் உடம்பு நலையணும். அப்படின்னா எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஆனந்த கண்ணீர் வராது. ஆனந்தத்தின் உச்சத்திற்கு செல்லும் போதுதான் உங்களது கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். அந்த பெருக்கெடுக்கின்ற நீரால் உங்களது உடல் நலையும் அளவு உங்களின் அன்பு அங்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஆனந்தத்தில் கூத்தாட வேண்டும். எப்படி? இறைவனை பாடும்போது கடைக்கண்களில் நீர் பெருகி அந்த உடல் நலையும் அளவு ஆனந்தம் வெளிப்பட்டு நாம் கூத்தாட வேண்டும். அப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வார்த்தை உதிக்க வேண்டும். இறைவனை பாடியவர்களின் பாடலை எடுத்து நாம் பாடலாம். அவர்களெல்லாம் பெரியோர்கள், அதை நாம் பாடலாம். பாடும்போது பெரிய அறிவு, பெரிய ஞானம் கிடைக்கும். ஆனால் எப்போ உண்மையான அன்பு வெளிப்படும்? உங்கள் உள்ளத்தில் இறைவனை நினைத்து உங்கள் வார்த்தைகளை கொண்டு பாடலை பாடும்போது தான் உண்மையான அன்பானது அங்கு பிறக்கின்றது. உள்ளம் உருகும் நீங்கள் அப்படி பாடும்போது. அப்படி முயற்சி செஞ்சு பாருங்க, கட்டாயமாக வரும், வராமல் போகாது. எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் நாம் மாட்டி முழித்திருப்போம், திக்கற்று நின்றிருப்போம். எப்படி வெளியே வர்றதுனே எனக்கு தெரியல, இந்த சந்தர்ப்பத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியல. ஒரு நொடி அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுப்போம், என்ன நடந்ததுனே தெரியாது. அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்திருப்போம். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து நம்மளை இறைவன் அழகாக வெளியே கொண்டு வந்திருப்பார். அந்த ஆச்சரியத்தை உன்னால் பேச முடிகிறதா, உன்னால் பாட முடிகிறதா, அதுதாங்க அந்த இடத்துல உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட உண்மையான அன்பு இறைவன் மீது இருந்தால் அவரே வழிகாட்டுவாருங்க. அவரே உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு குரு கிடைக்கல, குரு தேவை அப்படிங்கிற அந்த மனநிலையிலே நம்ம இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், குரு கிடைப்பதற்கு முன்னால் நாம் அவருக்கு தகுதியான சீடராக இருப்போமா அப்படிங்கிற அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. ரொம்ப முக்கியம். நம்ம மனசை பண்படுத்த வேண்டியது இருக்குது.
என் குருவிற்கு நான் நல்ல சீடனாக இருப்பேன்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திங்க. தினமும் அவ்வாறு உங்களை பூஜித்து வாருங்கள். நான் ஒரு நல்ல சீடனாக இருப்பேன், நான் உண்மையான அன்புள்ளவனாக இருப்பேன், எல்லா உயிரினங்களின் மீது சம உரிமையும் சம அளவு அன்பும் வைக்கக்கூடியவனாக இருப்பேன், நான் ஒரு நல்ல சீடன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இறைவன் நல்ல குருவை உங்களுக்கு கண்ணில் காட்டுவார். உங்களுக்கு சரியான குருவை கண்ணில் வந்துட்டு தென்பட செய்வார். கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இறைவனை அடைவதற்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். எப்படி இருக்கணும்? நம்மை மறந்து நாம் பாட வேண்டும். நம் அனுபவங்களால் இறைவனை பாட வேண்டும். அந்த அளவுக்கான அன்பு உள்ளிருந்தால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அப்படித்தான் நமது சைவத்தை வளர்த்தவர்களும் சரி, சிவநெறியை வளர்த்தவர்களும் சரி, உள்ளத்தால் உருகி தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளில் வடித்து அந்த பாடல்களை கொடுத்தார்கள், சிவகதி அடைந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சிவ தரிசனமும் பெற்றார்கள். அதே போலதான் எப்படி நான் இறைவனை அடைய முடியும்? திருமூலர் பெருமான் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்றார். பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடுகில்லேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக ஒரு பாடலில் விளக்குறார். 96வது பாடல் திருமந்திரத்தில். அதில் படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உள்ள முருகி பாடி இறைவனை அடைகிறார்கள். சில பேர் உள்ள முருகி ஆடி இறைவனை அடைகிறார்கள். அதே போல் சில பேர் வந்துட்டு அவரை எப்படி அடையணும்னு தேடி தேடி பல வழிகளை கண்டறிந்து அலைகிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு தேடி அவரை அடையணுங்கிற அந்த அடிப்படை கூட எனக்கு இல்லாமல் போச்சே அப்படிங்கிறார். அப்போ இது மூலமாக என்னன்னா அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்ல, இதெல்லாம் சூட்சமமாக அவர் சொல்கிறார். உண்மையான அன்பால் உன்னால் இறைவனை பாட முடிகிறது என்றாலும், உண்மையான அன்பால் மனதினில் இறைவனை நிறுத்தி உன்னால் ஆட முடிகிறது என்றாலும், உண்மையாக அவரை தேடி அலைய வேண்டும் என்று அலைந்து அதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாய் என்றாலும் அதன் மூலியமாக இறைவனை அடையலாம். ஆனால் அந்த பக்கம் எனக்கு இல்லாமல் போச்சேன்னா அந்த பாட்டில் ரொம்ப வருத்தமாக சொல்கிறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, உண்மையான அன்போடு உண்மையாக வந்துட்டு உள்ள முருகி நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தில் இறைவனை காண முடியும். பிற உயிரினத்தின் மீது உண்மையாக அன்பு செலுத்தும் போதும் வந்துட்டு நம்மளால் இறைவனை காண முடியும். குரு கண்டிப்பாக நமக்கு கிடைப்பார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு நல்ல குரு வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக நான் ஒரு நல்ல சிஷ்யனாக இருப்பேன், சீடனாக இருப்பேங்கிறத திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே நம்ம சொன்னோன்னா கட்டாயமாக நமக்கான குருவை இறைவன் வழிகாட்டுவார். அல்லாத பட்சத்தில் இறைவனே உங்களுக்கு குருவாக வருவார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே உண்மையான பக்தி என்றுமே தோற்று போகாது. விடாமுயற்சியாக நீங்கள் காட்டுகின்ற அன்பு தான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வழியை காட்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை தான் நமக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஆமாம் இல்லை இது சரிதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இனிமேல் அன்பு செலுத்துங்கள். இறைவனின் மீது அன்பு செலுத்துங்கள். இறைவன் மீதுனா வந்துட்டு எங்கேயோ இருக்கின்ற இறைவன் மீது இல்லை, உங்களுக்குள் இருக்கின்ற இறைவன் மீது அன்பு செலுத்துங்கள். உங்களை தினம் தினம் அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுக்கு தினம் தினம் உள்ளே பூஜை செய்யுங்கள். அது இறைவனுக்கு செய்த பூஜை. நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு, புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயந்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்லை. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையாக தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளோ அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்போ நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குகிறோம், இந்த பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம். திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாற்றுறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை.
இன்பம் வர்றது இல்லையா? என்னையா சொல்கிறீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அதை எந்நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது. சில பேர்த்து கூடயெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னா சொல்ல. ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட. அளவான பணத்தை வைத்துக்கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள், சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்லாம் நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் ஆகி இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருளில் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டுகொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள். அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமாக பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்போ வந்து காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையாக போகும். அப்போ தான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பைத்தியம், பித்தன், இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கிக்கொண்டே போவார்கள். ஆனால் யார் பைத்தியம், யார் பித்தன்? கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால் அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை. சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தே இருக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர். நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர். அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள், நம்ம ஈசன். அப்படி இருக்கையில் அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியாக இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள். அப்போ இதில் எது சந்தோஷம்? கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காத்துக்கிட்டு இருக்கிறதா, உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா? பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும், நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடியார்களே. பெரும்பாலும் நமக்கும் நம் பக்திக்குமான இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரியதாக இருக்கும். அது என்ன பக்திக்குமான இடைவெளி பெரிது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, நாம் உண்மையான பக்தி தான் வைத்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள மறுத்து விடுகிறோம். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை. இறைவன் ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவரை பற்றி எண்ணம் வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ
அவர் ஆட்கொண்டு விட்டார் அல்லது அவரை பற்றிய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டோம். அதன் பின்னர் நம்ம இயல்பாக இருந்த வாழ்க்கையிலிருந்து கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கின்றோம். இது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கும். இயல்பாக எல்லா வினைகளிலும் ஈடுபட்டு இந்த லௌகீக வாழ்க்கையிலே திளைத்து கொண்டிருந்தவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறைவனின் அருட்கருணை கிடைக்கிறது. அவரை பற்றி என்ன தோன்றுகிறது, அவரை பற்றிய உயர்வான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது. அப்படிங்கும் போது அதுவே பெரிய விஷயம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா பல்லாயிரம் கோடி பேர் பிறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நமக்கு மட்டும் அந்த எண்ணம் வருகிறது அப்படின்னா உள்ளபடியே நாம் கொடுப்பனைசாலிகள் தான். பல பிறவியிலே சிவ பூஜை செய்தவர்கள், சிவனை மனமாற ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னும் பல படிநிலைகளை தாண்டியவர்கள் இந்த ஜென்மாவில் அடுத்த நிலைக்கு செல்வதற்காக அந்த எண்ணமானது இப்பொழுது வந்திருக்கிறது. உண்மையாகவே குருமார்கள் எல்லாம் பேசும் பொழுது இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. நாமும் அந்த பற்றற்ற நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு விதமாக முயற்சி செய்கின்றோம். ஒரு சில இடங்களிலே படித்ததை வைத்தும், ஒரு சில விஷயங்களிலே அனுபவ ரீதியாகவும் இதெல்லாம் பற்றற்ற நிலையாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்கின்றோம். அது ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டி பிடிக்கும் பொழுது, ஆன்மீகத்திலே ஒரு நிலையை எட்டி பிடிக்கும் பொழுது, நாம் சொல்வது அடிப்படை நிலையிலிருந்து நாம் கொஞ்சம் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றோம். அப்படிங்கும் போது நமக்குள் அந்த உணர்வானது தோன்றுவதாக எண்ணிக்கொள்கின்றோம் அல்லவா? நாமும் அந்த பற்றற்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு பெருசாக பற்று எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம வாழ்ந்துடலான்னு தோணுது. அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. இதெல்லாம் படித்ததாலா கேட்டு உணர்ந்ததாலா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நமக்குள்ள கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த பற்று அப்படிங்கிறது ஒரு பெரிய புத்தகம் மாதிரி அப்படி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாத்தியமில்லாத விஷயம். நமக்குள்ள உருவகப்படுத்திக்கிறோம் இல்லையா? நமக்கு அந்த பற்றற்ற நிலை வந்து கொண்டிருக்கிறது, வந்துருச்சு அப்படின்ட்டு. உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு கேட்டோன்னா அந்த நிலையை நாம் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை, அதையும் தாண்டி நம்ம இறைவனை நெருங்கி விட்டோம், அவரை மட்டுமே பிரார்த்திக்கின்றோம், அவரை மட்டுமே அன்பு செய்கின்றோம் அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு அந்த நிலையை ரொம்ப நெருங்கியவர்களாக இருப்பார்கள். பற்று முழுமையாதே அற்றுவிட்டது அப்படிங்கும்போது எதன் மீதும் ஒரு பிடிமானம் இல்லாமல் எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற ஒரு உயரிய தன்மைக்கு உரியவராக நாம் ஆகும்போது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவராக ஆகிவிடுகின்றோம். அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டோமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே. ஏன்னா இப்போ அடியேன் பேசும்போதும் கூட நிறைய இடங்களில் பற்றற்ற நிலை அப்படிங்கிறோம். எல்லா நிலைகளிலுமே நாம் அந்த பற்றுகளிலிருந்து விலகி இருக்கிறோமா, அடியேன் விலகி இருக்கிறேனா அப்படின்னு கேட்கும் போது சிறு சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்கின்றது. இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஏன்னா அது ஒரு ஞான நிலை, அது ஒரு இறுதி நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நிலைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் சாதித்தார் போல நம்ம சொல்வதில்லை. ஆனால் அதோட அடிப்படை நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கிறது. முழுவதுமாக நம் பற்றற்ற நிலைக்கு இன்னும் செல்லாவிட்டாலுமே கூட அந்த பற்றற்ற நிலை என்பதை என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது அதுவே பெரிய பாக்கியமான விஷயம்தான். சொல்லும் போது நான் பற்றற்ற நிலையை எய்திவிட்டேன், அடைந்து விட்டேன் அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு சுய பரிசோதனை எப்பொழுதுமே செய்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே நாம் அந்த நிலைக்கு வந்து விட்டோமா, நம்மிடம் யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுவோமா அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு பார்த்தோம்னா உண்மையாகவே நம் பற்றற்ற நிலைக்கு போய் விட்டோமா, அல்லது இந்த பந்த பாச பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு விட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பார்த்தோன்னா உண்மை நிலை தெரிந்துவிடும். எதுக்காக இந்த பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, இப்போ நம்ம தேடுதல் அப்படிங்கிறது இறைவனை நோக்கிய தேடுதல். அப்போ அதில் எந்த இடையூறும் இல்லாமல் உண்மையாகவே அவரை மட்டுமே தேடிக்கொண்டு செல்கின்றோம், உண்மையான அன்பை அவர் மீது செலுத்துகின்றோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனின் அருட்கருணை கிடைக்க பெற்று நாம் இறைவனை இரண்டர கலந்து விட முடியும். ஆனால் இந்த உலகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது, உலகப்பற்று பல்வேறு வகையாக இருந்தாலும் பொருள் மீது கொண்ட ஆசை,
பொன் மீது கொண்ட ஆசை அல்லது மனைவி மக்கள் குழந்தைகள் என்று அவர்கள் மீது கொண்ட பாசம், இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயங்களாக எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பிடிமானம் அதில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உடுத்துகின்ற ஆடை முதற்கொண்டு, இருக்கின்ற இடம் முதற்கொண்டு, மனைவி, அதே போல் குழந்தைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்படிங்கும் போது என்னதான் நம்ம பற்றுகளை துறந்ததாக காட்டி கொண்டாலுமே கூட ஒரு சில இடங்களிலே அந்த பிடிமானமானது இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இறைவனை நோக்கி அந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். அப்படிங்கும் போது ஏதோ ஒரு இடங்களில், ஒரு சில இடங்களில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நிலை வரும் பொழுது உண்மையாகவே இப்போ நம்ம சொன்ன எந்த விஷயமும் உங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால்தான் அது உண்மையாகவே பற்றற்ற நிலையாக இருக்கும். ஏன்னா ஒரு முக்தி பேறு அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது எந்த இடத்திலும் ஒரு ஆசை அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. ஞானியர்கள் தெளிவாக குறிப்பிடுவது அதுதான். இப்போ முக்தி வேண்டுமா அப்படின்னு இறைவன் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மனசு அவரை மட்டுமே சார்ந்து அந்த முக்தி நிலையை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் ஆம் என்று ஏற்றுக்கொள்ள தோணும். ஆனால் இன்னும் என் குழந்தை பெரியவளாகலை, என் மனைவிக்கு இன்னும் சுயமாக முடிவெடுக்க தெரியல, என் குழந்தைகள் அது மாதிரி உறவினர்கள் எல்லாருமே என்ன சார்ந்து தான் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா? அந்த இடத்துலையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், இன்னும் நம்ம பற்றுகளை முழுவதுமாக நீக்கவில்லை, பற்றுகளிலிருந்து நாம் விடுபடவில்லை, இன்னும் சொல்ல போனால் பற்றுகள் நம்மை இன்னும் விடவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதிலிருந்தெல்லாம் விடுபடவே முடியாதா? இப்போ இந்த பற்றுகள்லேருந்து நம்மளால் விடுபட முடியாதா அப்படின்னு கேட்டால், படிப்படியாக அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது யாருமே நம்மை சார்ந்து இல்லை, யாருமே நம்மை சார்ந்து இல்லை. நாம் இல்லை என்றால் நான் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இங்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத உண்மையாகவே உள்ளபடி உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த பற்று அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிப்போம். 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்குகிறோம். அந்த கார் நம்ம 3ஆம் தரமாக பார்த்தாலும் தெரியாமலோ தெரிந்தோ யாராவது இந்த காரை ஒரு உரசி சென்று விட்டார்கள் என்றால் நம் மனது அங்கு பதைக்கிறது அல்லது படபடைக்கிறது. அப்படின்னா அந்த உயிரற்ற பொருளின் மீது நமக்கு இருக்கின்ற பற்று அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இன்னும் நமக்கு அது நீங்கலை. கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, நல்ல செல்வாக்காக இருக்கும், ஆனால் ஆன்மீகத்தில் போயிருக்கோம். போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் இல்லைங்கிறவர், இப்போ பணம் இருந்தால் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாலுமே கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபர் கேட்கிறார். யோசிக்காமல் எடுத்து கொடுக்குறோமா அப்படிங்கிறது அந்த பற்றற்ற நிலை இல்லையா? எனக்கு பணம் பொருள் அந்த செல்வம் எதுமேலும் ஒரு தாக்கம் இல்லை, அது மேலே ஒரு பற்று இல்லைன்னா கேட்டதுமே எடுத்து கொடுத்துருக்கணும். அதை விட்டு இப்போ இருக்கிறதெல்லாம் வரிசை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்னோட எதிர்காலம் என்ன ஆகிறது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கிற மாதிரி இருக்கிறது உண்மையான பற்றற்ற நிலையாக இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இப்படியெல்லாம் இருந்தால் தான், பற்றற்ற நிலையில் இருந்தால் தான் இறைவனை சரணட முடியுமா, உணர முடியுமா அப்படின்னா ஆமாம் அப்படின்ட்டு தான் தோணும் நமக்கு இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், ஊருக்கெல்லாம் வேண்டாம், ரொம்ப வேண்டாம். நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு புது காலனி வாங்கிட்டு போயிருக்கீங்க, வெளியே கழட்டி விட்டு இறைவனை போய் வழிபடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த புதிதாக வாங்கிய காலனியோட நினைவு இல்லாமல் நம்மளால் சாமி கும்பிட முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். முடியலை. அப்படி முடியலைங்கும் போதே நம்ம கோவிலுக்குள்ளே எதுக்கு போனோங்கிற காரியம் அப்படிங்கிறது வீணாக போச்சா? இப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு கோயிலுக்குள்ளே போகிறோம், நம்ம போய் முழுமையான மனதுடன் நம்ம வழிபட்டு இருக்க வேண்டும். நம்மால் முழுமையான மனதுடன் அங்கே வழிபட முடிந்ததா? மனம் எங்கே இருந்தது? அந்த செருப்பின் மீதே தான் இருந்தது, காலனி மீதே தான் இருந்தது. அப்போ வெளியே இருந்து இறைவனை, அதாவது நீங்கள் காலனியை போட்டுக்கிட்டு கூட இறைவனை முழு மனதுடன் அங்கு வேண்டி இருந்தாலுமே கூட அதுக்கான அனுகிரகம் கிடைத்திருக்கும். ஆனால் உள்ள வரையிலும் போயிட்டுமே உங்களது மனமானது எங்கே இருந்ததுன்னா காலனிக்கிட்ட இருந்தது. மனமானது இறைவனுடன் ஒன்றவில்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த அனுபவத்தை நம்மால் பெற்றிருக்க முடியாது.
அப்போ ஒரு சிறிய காலனி மீது இருந்த பற்றின் காரணமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆற்றலவே நம்மால் உணர முடியவில்லையே. அப்போ இந்த பந்த பாச பற்றுகள் எல்லாம் இருக்கும் பொழுது உண்மையாக இறைவனை போய் அடைவது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. இறைவனை அடைவது கூட இல்லை, இறைவனை உணர்வதே ரொம்ப கடினமான விஷயம், தெரிந்து கொள்வதே ரொம்ப கடினமான விடயமாகிறது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த அகங்காரம் அப்படிங்கிறதும் கூடயே தான் வந்துடுதோ என்னமோ தெரியலை. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் அனைத்தையும் துறந்து விட்டேன், நான் இப்போ ஒரு உயரிய நிலைக்கு போயிட்டேன்னு நினச்சாலே அது அகங்காரமாகி விடுகிறது. எல்லாத்தையும் துறந்துட்டேன், நான் ஒரு உயரிய நிலைக்கு, சிவபக்தியில் நான் ஒரு மேல்நிலையை அடைந்து விட்டேன், மற்றவர்களை விட நான் ஒருபடி மேலே போயிட்டேன்னு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்பயே அது அகங்காரமாகிறது. அப்போ அது நம்மை தகுதி இழக்க செய்கிறது. மற்றவர்களை விட அப்படிங்கிற வார்த்தை நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, நம்ம வைத்த பக்திக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்போ அந்த மாதிரி ஒப்புமை அப்படிங்கிறது பக்தியில் இருக்கவே கூடாது. பக்தி செய்கிறோம் அவ்வளோதான், அதை போய் ஒருத்தரோட ஒப்பிட்டு நான் அவர்களை விட மேலே போய்விட்டேன், இன்னும் நான் அவர்களோட அளவுக்கு நான் பக்தி செய்யவில்லை, அவர்கள் எல்லாம் ஞானியர்கள், நான் அப்படி இல்லை, அப்படி இப்படின்னு எதுவும் இல்லை. பக்திங்கிறது நம்ம மனசு சார்ந்த விஷயம். உனக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும், உன் உள்ளத்திலே குடியிருக்கின்ற இறைவனுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். நீ செலுத்துகின்ற பக்தி அல்லது அந்த பாசம் அப்படிங்கிறது உனக்கும் அந்த இறைவனுக்கும் இடையிலானது. அதை மற்றவர்களால் கணித்து கூறவோ அளவிட்டு கூறுவதற்கோ வாய்ப்பே கிடையாது. போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்த பக்தி அப்படிங்கிற நெறியில் போகிறோம் அப்படிங்கும்போது உண்மையாகவே இறைவன் மீது அன்பு செலுத்துகின்றோம் என்றால் அந்த அன்புக்கு உடைமையாகப்பட்டவர் இறைவன். அவருக்கு தெரியும் நாம் எப்படி பக்தி செலுத்துகின்றோம், உண்மையான பக்தியா அல்லது போலியான பக்தியாங்கிறது அவருக்கு தெரியும். அதை மற்றவர்களுக்கு நாம் எடுத்துக்காட்ட வேண்டும் என்று நினைத்தல் கூட அந்த இடத்திலே பாவமாகிறது. நான் இவ்வளவு பக்தி செய்கின்றேன் இறைவன் மீது பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே அது அந்த இடத்துல நம்மளை தகுதி இழக்க செய்து விடுகிறது, உண்மையான பக்தியிலிருந்து நம்மை தரம் குறைத்து விடுகிறது. அப்போ அந்த இடத்துல அந்த அகங்காரமும் நமக்கு தேவையில்லாதது. நெற்றி நிறைய விபூதி பூசி இருக்கோம், கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம், எப்போவுமே சிவமந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம், எப்போவுமே சிவனோட அந்த சேர்ந்து அந்த ஒரு நினைவெளியை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நம்மை விட கீழே இன்னும் பாரு சிவனோட நினைவே இல்லாமல் இருக்கிறாங்களே நிறைய பேர்னு யோசிச்சிட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. யோசிச்சிட்டோம்னாவே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு அவங்கள விட மேலே இருக்கோங்கிற எண்ணம் வந்துட்டாலே அந்த இடத்துல நம்ம ஒரு தடுமாற்றத்திற்கு ஆளாகின்றோம் அப்படின்னு அர்த்தம். யாரை நம்ம ஒப்புமை செய்ய முடியாது. ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்து நீங்கள் எடை போடவே முடியாது. ஒருத்தரோட உள்ளத்தில் அதிக மகிழ்ச்சியும் அன்பும் குடிகொண்டிருக்கிறது, அவர் உள்ளத்திலே இறைவனுக்கு கோவில் கட்டி வழிபடுகின்றார் அப்படிங்கும்போது அவர் அதை வெளிக்காட்டி கொள்வதில்லை. அவரை பார்த்து நீங்கள் உருவத்தை வைத்து நான் அவரை விட ஒரு படி வேலை இருக்கின்றேனே என்று நினைத்து விட்டாலே அனைத்து முடிந்து விட்டது. மற்றவர்களை நாம் எப்படி ஒப்புமை செய்து பார்க்க முடியும்? நம்முடன் மற்றவர்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி ஆராய்ந்து கூற முடியும்? முடியாதல்லவா? அதற்காகத்தான் சொல்லப்படுறது. எப்போவுமே ஆன்மீகத்தில் உண்மையான அன்பு முக்கியம். அந்த அன்பு இறைவனுக்கும் நமக்குமானதாக இருக்க வேண்டுமே தவிர அதை வெளி உலகத்திற்கு காட்டுவதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துவிட்டால் அந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு கபட நாடகம் போலாகி விடுகிறது. அந்த கபட நாடகத்திலே நாம் இறைவன் மீது அன்பு வைத்திருப்பதாக பிறருக்கு காட்டிக்கொள்வதனால் இறைவனின் கருணையை நம்மால் பெற முடியாது. மற்றவர்களுடைய ஒரு அனுதாபத்தை வேண்டால் பெருமாலாம், அடடா ஒரு உயரிய சிவனடியாரப்பா சிவபக்தரப்பான்னு வேணால் சொல்லாமே தவிர இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான அந்த உறவு அந்த உணர்வு அப்படிங்கிறது அவ்வளவு உறுதியானதாக இருக்காது. நாம் பக்தியை செலுத்த வேண்டும், பக்தியை காட்ட வேண்டும் என்றால் அது உணர்வு பூர்வமாக இறைவனிடம் காட்ட வேண்டுமே தவிர அதை வெளிப்படையாக மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணம் காட்டுதல் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பக்திக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். சிறந்த பக்திக்கு கண்ணப்ப நாயனார் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சிவலிங்கம்னே தெரியாது. திண்ணனுக்கு அது ஒரு சிவலிங்கம்னே தெரியாது, ஏதோ ஒரு கல் அவரோட பார்வையில்.
அதை பார்த்ததுமே என்ன நிழல் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கியேன்ட்டு அப்படியே புலம்புறார். இப்போ என்ன பண்ணுறது, பக்கத்துலலாம் கேட்கும்போது சொல்கிறாங்க, இதுக்கு வந்துட்டு பூஜை பண்ணணும், இப்படி தண்ணி ஊற்றணும், சாப்பாடு வைக்கணும், எல்லாமே பண்ணணும். இப்போ ஏன் பண்ணலை யாரும்? இப்போ பண்ணணும் அப்படிங்க. அந்த உத்வேகம் பார்த்தா அழுகையாக இருக்குது அவருக்கு. அந்த ஒரு இரக்கம். போகிறாரு, பூவை பறித்து தலையில் வச்சுக்கிறாரு, தண்ணியை வாய்க்குள்ளே உறிஞ்சிக்கிறாரு, மாமிசத்தை கையில் எடுத்துக்கிறாரு, அபிஷேகம் பண்ணும் வாயில் இருக்க தண்ணியை ஊற்றுறாரு, தலையில் வச்சுருந்த பூவை எடுத்து வைக்கிறாரு, தான் கொண்டு வந்த மாமிசத்தை சுவை பார்த்து விட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து வைக்கிறார். ஏங்க இதை விட உண்மையான அன்பு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஒரு நாள் அப்படியே பூஜை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த கல்லாக அந்த உறவு இருக்கிறதல்லவா, சிவலிங்கம்னே தெரியாது இல்லையா, அது ஒரு உயிராக ஏதோ ஒரு பிணைப்பு அந்த இடத்துல, என்னமோ ஒரு உணர்வு ஏற்படுகிறது. திடீர்னு கண்ணில் ரத்தம் வருது. இனியாவது கண்ணில் ரத்தம் வந்துருச்சு, யாரோ சொன்னது, கண்ணுக்கு கண் கொடுத்தா சரியாயிடணும். உடனே அம்பு எடுத்து கண்ணை தோண்டி அப்பிடுறாரு. என்ன விதமான அன்பு இது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுமா? கதைகளில் வேணால் நம்ம கேட்கலாம். இது உண்மையாக அந்த இடத்துல நம்ம இருந்து யோசிச்சோம்னா நம்ம பண்ணுவோமா, அந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். வச்சு அப்பிட்டாரு. திடீர்னு பார்த்தா இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. அடடா அப்படின்ட்டு டக்குன்னு அந்த இடத்துல காலை வச்சுக்கிட்டு, ஏன் இன்னொரு கண்ணை நோண்டிட்டு அது எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக காலை தூக்கி வச்சுட்டு அம்பெடுத்து 2வது கண்ணையும் தோண்ட போயிட்டார். அப்பா இறைவனாலேயே பொறுக்க முடியல, அப்பா கண்ணப்பா நில்லப்பாட்டு கையை பிடிச்சிட்றாரு. என்ன பண்ணுற அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்றாரு. இப்போ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தரிசனம் அவர் ஆட்கொண்ட விதம் தன்னோடு கலக்க செய்து விட்டார், முக்தி அளித்து விட்டார் கண்ணப்ப நாயனாருக்கு. இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த உணர்வு பூர்வமான பிணைப்பு இறைவனிடம் இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமான பிணைப்பு அந்த இறைவனிடம் இருக்கும் பொழுது நாம் கொண்ட அந்த பக்தி அப்படிங்கிறது மேலானதாக இருக்கும். இறைவனுக்கும் நமக்குமான உணர்வாக அது இருக்குமே தவிர வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக அது இருக்காது. உண்மையான அன்பு, உண்மையான பக்தி, அதற்கு எல்லை கிடையாது, வரையறை கிடையாது. உண்மையான அன்பு உணர்வு பூர்வமான அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அது இருந்துருச்சு அப்படின்னா அந்த இறைநிலை அப்படிங்கிறத எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்லாதது தான், இருந்தாலும் நம்மால் முடியாது என்பதும் கிடையாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம்தான். உண்மையான அன்பு செலுத்தும் போது, அதற்கான அன்பு திருப்பி கிடைக்கும் போது இருக்கின்ற சுகமானது அலாதியானது. அது உறவுகளிடையே கிடைக்கும் போதே கூட நம்ம அவ்வளவு ஆனந்தப்படுகின்றோம். இறைவனிடமிருந்து அவ்வாறு ஒரு அன்பு கிடைக்கிறது என்றால் அது அதி அற்புதமானதாக இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த உணர்வுகள் மேலோங்கி இருக்கும், அனைத்திற்கும் மேலானதாக இருக்கும். அதை அனுபவிப்பது தான் ஒவ்வொரு பிறவியின் கடமை அல்லது உரிமை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள். எவ்வளவுதான் பக்தி செலுத்தினாலும் தன்னுள் உள்ள இறைவனை அறிய முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு விதம். இன்னொரு பக்கம் எந்த முயற்சியுமே செய்யலை, அதனால் நான் இறைவனை உணர முடியவில்லை அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம். இறைவனை உணர்ந்து தேஜஸுடன் திகழ்பவர்கள் ஒரு புறம். இப்படி பல விதமாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நாமே எடுக்க வேண்டிய முயற்சியை குறிப்பதாக எப்பொழுதுமே இருக்கும். இப்போ தங்கத்துகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ சுரங்கங்களில் இருக்குது அப்படின்னா அந்த சுரங்கத்தில் இருக்கிறது தெரியாமல் நம்ம காலில் கூட போட்டு மிதிப்போம், அந்த இடத்துல சுரங்கம் இருக்குன்னே தெரியாமல். அப்போ அந்த தங்கத்தோட தன்மை மாறிடுமா? கிடையாது. ஆனால் இந்த தங்கத்துகளையெல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு உருக்கி அதை அச்சு வார்க்கும் பொழுது அதை நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கான மதிப்பை பெறுகிறது. அதே போல் தான் இந்த கறிக்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கறிக்கொட்டை பார்க்குறதுக்கு கருன்னு தன்னிலை அப்படியே மாறாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது நெருப்போடு சேருகிறது,
நெருப்போடு இணைந்து விடுகிறது அப்படிங்கும்போது அப்படியே தகன்னு தேஜஸோடு இருக்கும். அதோட ஒளியே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருக்கும். இப்படித்தான் நம்மளுமே சாதாரண உலக சுகபோகங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள், நிலையற்ற இன்பங்களையெல்லாம் நிலையான இன்பங்களாக நினைத்து அதில் உழண்டு கொண்டு இருக்கும் பொழுது நல்ல கரிக்கொட்டைக்கு ஒப்பானவர்களாகவே இருக்கின்றோம். பணம், காசு, பேரு, புகழ் இந்த மாதிரி கிடச்சிட்டா மனிதன் எதையோ சாதிச்சத மாதிரியான ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றுகிறதல்லவா? அப்பொழுதுமே நாம் கரிக்கொட்டைகளாகவே இருந்து விடுகிறோம். தங்கத்துகள் போல, மண்ணில் கலந்திருக்க தங்கத்துகள் போலையே இருந்துடும். எப்போ அது நெருப்போடு ஐக்கியமாகிறதோ, தங்கத்துகளாகட்டும் அல்லது இப்போ கரிக்கொட்டையாகட்டும், ரெண்டுமே அப்படித்தான். எப்போ அது நெருப்போட ஒன்றி விடுகிறதோ, ஐக்கியமாகிறதோ, அப்போ அது தனக்குள்ள பெருமையை உணர்ந்து கொள்கிறது. அதே போல் தேஜஸ், அந்த ஒரு உருவம் சொல்லுவாங்களே, தேஜஸ் வடிவமாக மாறுது. அப்படியே பார்ப்பதற்கே ஒரு ரம்யமான நிறமாக மாறுகிறது, ஒளிரக்கூடிய தன்மையை பெறுகிறது. அப்படித்தான் மனிதர்களுமே பார்த்திங்கன்னா தனக்குள்ள ஒளிந்திருக்கின்ற இறைவனை கண்டறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையே என்னமோ ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போன மாதிரி, எதையோ சாதிச்சிட்ட மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை தான் நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர, உண்மையான இன்பம் அப்படிங்கிறத, நிலையான வீடு பேறு இன்பம் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அப்போ வரலும், எப்போ நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமோ அது வரலும் உள்ளிருக்கின்ற சிவமானது சவம் போல தான் இருக்கும். நம்மளை பார்த்தா கரிக்கொட்டை மாதிரியே தான் இருக்கும். ஒன்றுமே பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமானதாகவோ தேஜஸோடையோ இருப்பதற்கு இல்லை. எப்போ சுயமுயற்சியின் காரணமாக நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றோமோ, இறைவன் நமக்கு பல வழிகளை காட்டுகின்றார். அவ்வாறு பல வழிகளை காட்டும்போது நெருப்பு வயப்பட்ட போல் நம்முடன் அவர் இணையும் பொழுது நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அவ்வளோதான். நம்முடன் இணைவது என்றால் என்ன? நம்முள் இருப்பவர் வெளிப்படுகின்றார். அப்படிங்கும்போது ஜுவாலையாக, தீபமாக, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமானது கிடைக்கிறது. அப்படின்னா நம்மளும் தேஜஸ் வடிவமாக மாறுவோம், ஒளிக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்வோம். அது வரலும் சவமாக இருந்த நம்ம சிவத்தை அப்போ தான் உணர்ந்து கொண்டு சிவமாக மாறுவோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிறவரை தேட வேண்டும். எப்போவுமே ஆசிரியரை பொறுத்தளவு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு மேலே பாடத்தை எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க. அதற்கான பயிற்சிகளை முறையாக வீட்டில் மேற்கொள்கிறார்கள் குழந்தைகள். அப்படிங்கும் போது அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவது போல ஞானாசிரியரும் அப்படித்தான். என்ன வழி என்பதை சூட்சமமாகவோ மறைமுகமாக சொல்கின்றார் என்றால் அதை உணர்ந்து கொண்டு அதன் பின்னர் அவர் காட்டிய வழியில் நாம் பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது தியானம் செய்யும் போது ஒருநிலைப்பாடு மனதை கொண்டு வந்து அதில் சிவத்தை நிறுத்தும் பொழுது, இன்னும் பிராணாயாமம் போல யோக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது பல வழிகள் இருக்கின்றன. அதில் உங்கள் ஞானகுரு உங்களுக்கு என்ன எடுத்துரைத்தாரோ அதோட ஆழமான கருத்தை உணர்ந்து கொண்டு, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அதோட ஆழமான கருத்து அவர் என்ன கூறினாரோ அதன்படியே எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சிகளை முறையாக மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர முடியும். அதன் வாயிலாக நீங்கள் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ருசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களுமே நிலையானதுன்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாடு ருசியாக இருக்குது அதுதான் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிற ஒருத்தர், கட்டுற வீடு பெருசாக இருக்கணும், பெரிய வீடாக கட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிற ஒருத்தர், கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்லனாச்சும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், எல்லா சுகபோக வாழ்க்கையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதுபோல் எல்லாம் கிடைத்தாலும் அவர் கரிக்கொட்டைக்கே ஒப்பானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பல படைப்புகள் இருக்கின்றன. அந்த பல படைப்புகளில் இந்த மனித பிறவியும் ஒன்று. இந்த மனித பிறவியை மகத்தானதாக ஞானியர்களும் சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள். இந்த கூட்டை கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள்.
அப்படி இருக்கையில் தன்னை படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக தன்னை படைத்த இறைவன் படைத்துள்ள மற்ற பொருட்களின் மீது மோகம் கொண்டு அதன் மீதே பற்றும் கொண்டு தனது வாழ்க்கையை கழிக்கின்றவர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வீணடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏன் சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் நம்ம அனுபவிக்கவும் ஆராயவும் இருந்தாலும் நம்முள் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமானது தெரிய வரும் அப்படின்னு தான் நம்ம ஞானியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ நமக்குள்ளேயே பிரபஞ்சம் இருக்கிறது, நமக்குள்ளே பிரபஞ்சாற்றல் இருக்கிறது, அந்த இறைசக்தி நமக்குள் இருக்கிறது. அப்படிங்கும்போது அதை உணர்வதற்கு ஒருத்தர் முயற்சி எடுக்கின்றார். அப்படிங்கும்போது அதற்கான வழிகளும் பிறக்கின்றன. அவ்வாறு உணர்ந்து கொள்ளும் பொழுது, இறைவனின் சித்தத்தோடு சேர்ந்து கூடி நிற்கும் பொழுது அங்கு சுய பிரகாசமானது ஏற்படுகிறது. அந்த சுய பிரகாசத்தின் காரணமாக அறிவானது மிளர்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் இறைவனை இனம் கண்டு கொள்ள முடியும். அப்போ தான் கரிக்குட்டை நெருப்புடன் சேர்ந்து ஜொலிப்பது போல நாமும் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தங்கம் விலை மதிப்புடையதாக மாறுகிறது என்றால் அதை உருக்க வேண்டும் நெருப்புடன் நினைத்தல்லவா? அப்படித்தான் ஞானாசிரியர் கற்றுக் கொடுக்கின்றார் எனும்போது தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுதல் மிகவும் சிறப்பானதாகும். அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் அடைந்திருக்கின்றோம், பல விஷயங்களை இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அடைந்ததும் இழந்ததும் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். நாம் பயணிக்கின்ற இந்த பயணத்தில் ஒரு அங்கமாக மட்டுமே இருக்கலாமே தவிர அது நிலையானது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்திருக்கின்ற பொருட்களில் எது நிலையானதுன்னா எதுவுமே நிலையானது அல்ல. மாறாக நாம் நிலையானதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது இறைவனே அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாமாகட்டும், நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்களாகட்டும், எதுவாயினும் நிரந்தரம் அல்ல. எல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டது இறைவனை தவிர அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய குழப்பங்கள் கூட நமக்கு இருக்காது. தெளிவான ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. என்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் நம சிவாய.